இந்தியா அப்படிங்கிற நாடு வந்து யாரால் உருவாக்கப்பட்டது? எப்போது நிலங்கள், அளவீட்டு முறைகள் வரையறுக்கப்பட்டது? அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவில பார்க்க போறோம். ஒரு பையன் வந்து சொல்றாப்புல, ஒரு சேனல் நடத்திட்டு இருக்க பையன் வந்து என்ன சொல்றாப்புல அப்படின்னா, இந்தியா அப்படிங்கிறது வந்து அ பதிற்றுப்பத்திலே வந்து குறிப்பிட்டிருக்கு. இது என்னத்த சொல்றதுன்னே நமக்கு தெரியல. முதல்ல தமிழ் இலக்கணம் சார்ந்த இதில வந்து இந்தியா வராது. இந்தியாங்கிற ஒரு எல்லை வந்து தமிழ் இலக்கணத்தில அப்படி கிடையாது. தமிழ் புவியியல் சார்ந்த அமைப்பில வந்து அதற்கு பெயர்கள் வந்து வேறு. புரிஞ்சுதுங்களா? 7 கடல், 7 கண்டம் இதெல்லாம் வந்து குறிப்பிடுறாங்க அப்படின்னா, இதெல்லாம் தமிழர்கள் இலக்கணம் சார்ந்த கோட்பாடு. அத எடுத்து பார்த்தோம்னா, அதில இந்தியாங்கிற ஒரு இதே வந்து இருக்காது. இந்த இந்தியா, சந்தியா அப்படிங்கிற இந்த குழப்பம்லாம் வந்து நம்மள்ட்ட கிடையாது. இது வைணவம் அப்படிங்கிறது கலி தோற்றம்னா அது அதில உருவாக்குனது. தமிழுக்கும் இதுக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. தமிழர்கள் நிலப்பரப்புகள வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறுக்கிக்கிட்டு, அந்த ஆட்சி முறைகள்லாம் இருக்கும்ல, அறம் சார்ந்த ஆட்சி முறை. அப்படியே வந்து அத கொஞ்சம் கொஞ்சமா குறுக்கிட்டு வர்றது, இன்னைக்கு வந்து இதுதான் தமிழ்நாடு அப்படிங்கிறாங்க. ஆனா உண்மை வந்து அழிவதில்லை, பொய் வந்து நிலைப்பதில்லை. அவரு ஏன்னா மொழிய வந்து அந்த மாரி வடிச்சிருப்பாரு. "எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்." நமக்கு இந்த உலகம் சார்ந்த அறிவியல், இது சார்ந்த விஷயங்கள், உயிர் மெய்யியல் சார்ந்த விஷயங்கள், அது தெளிவாவே நமக்கு இலக்கண நூல்கள்ல வந்து கிடைக்கிது. அத நம்ம எடுத்துக்கிறோம். இது நம்மளுடைய இலக்கண நூல் தான். நமக்கு நம் முன்னோர்கள் வந்து குடுத்த முக்கியமான குறிப்புகள் இதெல்லாம். இப்ப "அணுவை துளைத்து 7 கடலையும் உட்புகுத்தி குறுக தரித்த குறள்" அப்படின்னு சொல்றாங்க. அணுவை துளைத்துனா இப்ப திருக்குறள் வந்து. ஆனா இந்த இந்தியாங்கிற கட்டமைப்பு வந்து எப்ப வருது? சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் தான் டிக்ளேர் பண்றாங்க. ஆனா அந்த பையன் என்ன சொல்றாப்புல அப்படின்னா, அந்த போலி டாக் அப்படின்னு சொல்ற அந்த பையன் என்ன சொல்றாப்புல அப்படின்னா, அ இந்தியாங்கிறது வந்து பதிற்றுப்பத்துல இருந்துச்சுன்னா, இப்ப அந்த காலத்துல மருத்துவ நூல்கள் இருந்திருக்கும். மருத்துவம் சார்ந்த விஷயங்கள், மருத்துவ பெண்மணிகள்லாம் இருந்திருப்பாங்க. நீங்க சொல்ற தமிழ் குறிப்பில பெண்மணிகள் மருத்துவம் சார்ந்திருப்பாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில, இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் முத்துலட்சுமி ரொட்டி அப்படின்னு தெலுங்கச்சிய வைக்கிறதுக்கு என்ன காரணம்? இந்தியாங்கிறது முன்னாடியே இருந்துச்சுன்னா, அப்ப முன்னாடி மருத்துவம் பார்த்த பெண்கள் எங்கன்ட்டு கேட்கிறேன். தையல் நாயின்னு போட்டப்படுற வந்து யாரு? தாய் உமையவள். தையல் நாயகின்ட்டு இன்னைக்கு அந்த கோயில் வழிபாட்டு முறைகள் இருக்கு. நம்மள மருத்துவங்கள் எல்லாமே ஆன்மீகம் சார்ந்து தான் வரும். ஆன்மீகம் இல்லாம மருத்துவம் வந்து உலகத்துல இங்க எங்க தமிழ்ல வந்து கிடையவே கிடையாது. எந்த ஒரு நெறிமுறைகள் எடுத்தாலுமே அது ஆன்மீகம் சார்ந்து தான் வருமே தவிர, ஆன்மீகம் இல்லாத நெறிமுறைகள் வந்து தமிழ்ல பார்க்க முடியாது. புரிஞ்சுச்சுங்களா? இப்ப தையல் நாயகி, அறம் வளர்த்த நாயகி, அறிவி நாயகி இப்படின்னு போட்டு போடுறதெல்லாம் வந்து தாய் உமையவள், அதாவது இயற்கை தலைவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில, அப்ப அ இந்தியான்ட்டு இருந்துச்சுன்னா, அப்ப உள்ள பெண்கள்லாம் அங்க குறிப்பில இருந்திருக்கணும். ஏன் இப்ப இந்த நூற்றாண்டுல உள்ள பெண்களோட குறிப்பு மட்டும் தான் இருக்கு? என்ன காரணம்? முத்துலட்சுமி ரொட்டிங்கிறீல, இந்திய பெண் முதல் மருத்துவர் யாருன்னு கேட்டா, முத்துலட்சுமி ரொட்டிங்கிற. தெலுங்கச்சிய சொல்ற எப்படி? இந்தியாங்கிறது முன்னாடி இருந்துச்சுன்னா, அப்ப முன்னாடி இருந்த பெண்களோட குறிப்புல இருந்திருக்கணும். இப்ப நீ தமிழ்ல ஒரு குறிப்ப வந்து இந்த பையன் காமிக்கிறாப்புல. யாரு? போலி டால்க் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து அத வந்து காமிக்கிறாப்புல. அப்ப தமிழ்ல அந்த குறிப்பு காமிக்குன்னா, அப்ப தமிழ்ல உள்ள பெண்கள்ல மருத்துவச்சியா இருந்திருக்கணும். எப்படி ஒரு தெலுங்கச்சி வந்து மருத்துவச்சியா வரா? அதனால இந்தியா அப்படிங்கிறதுக்கும், இங்க உள்ள தமிழ் சார்ந்த விஷயங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. இது வந்து நம்மளுடைய கட்டமைப்பு. நமக்குன்னு புவியியல் சார்ந்து தனியா விஷயங்கள் இருக்கும். அது தொல்காப்பியத்துல தெளிவா வச்சிருப்பாங்க. நீங்க தொல்காப்பியத்த வந்து அத எடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புரியும். ஐவகை நிலங்களையும் அவற்றினுடைய சுழற்சி. முதல்ல புவியியல்னா என்னான்னு புரிஞ்சுக்க. புவியியல்னா மண் சார்ந்த வகைகள், அதனுடைய தன்மைகள், அதற்கு உண்டான விஷயங்கள் தான் புவியியல் அப்படிங்கிறது. புவியியல்ங்கிறது அதனால தான் அவர் 7 கண்டம் வந்து குறிப்பிட்டிருப்பார். 7 கண்டம். வெறும் 7 கடல் வந்து குறிப்பிட்டுருவார். அதனுடைய உட்பிரிவு அது எல்லாமே அடங்கக்கூடியது இந்த ஐவகை நிலங்களுக்குள்ள அடங்கும். அதனுடைய சுழற்சி முறைகள். இதுதான் புவியியல் சார்ந்ததுங்கிறது. அது ஐரோப்பியா, ரஷ்யா அப்படிங்கிறதெல்லாம் தமிழ்ல வந்து இருக்காது. ஏன்னா தமிழ்ல வந்து அதுக்கு பேர்கள் வந்து வேறையா வச்சிருப்பாங்க. புவியியல் சார்ந்த அமைப்புல தமிழ்ல வந்து அதுக்கு பெயர்கள் வந்து வேறையா இருக்கும். புரிஞ்சுச்சுங்களா? அதனால இந்தியாங்கிறதுக்கும் தமிழுக்கும் எந்த விதமான தொடர்பும் வந்து கிடையாது. முதல்ல ஆங்கிலேயனை எதிர்த்து நம்ம ஏன் போரிட்டோம் அப்படின்னா, வணிக ரீதியா எல்லாருமே உள்ளார வந்தவன் தான். முகலாயர் படையெடுப்பு நம்ம படிச்சிருக்கோம். டச்சுக்காரர்கள் படையெடுப்பு, போர்ச்சுகீசியர் படையெடுப்பு, விஜயநகர தெலுங்கு படையெடுப்பு முதற்கொண்டு நம்ம வரலாறுல உண்டு. தமிழர்கள் வரலாறுல இது எல்லாம்
வரலாற்று பாடத்திட்டத்துல இத்தனை விஷயங்கள் இருக்குது. இத்தனை பேர் படையெடுத்து வந்தான்னு தான் இருக்கும் அங்கே. இப்போ யார் மீது படையெடுத்து வந்திருக்கான்? இப்போ நம்ம வரலாற்றில் இருக்க வசி தான் இத்தனை பேர் நம்ம மீது படையெடுத்து வந்திருக்கான்ட்டு இருக்கு. ஐரோப்பியன் முதற்கொண்டு படையெடுத்து வந்திருக்கான். அப்போ யோசிங்க, உண்மை என்னங்கிறது புரியும்.